நல்லா இருக்குமா கரண்டி சொட்டி நல்லா இருக்குமா மக்களே கையா கரண்டியா என்ன கையில பாரு. நொங்கு மட்டும் இல்லைங்க, எந்த உணவா இருந்தாலும் கையில சாப்பிடுறது நல்லதா கரண்டியில சாப்பிடுறது நல்லதான்னு பாத்துருவோமா? இந்த மாதிரி சுவாரஸ்யமான எளிமையான பாரம்பரியம் மிக்க ஹெல்த் டிப்ஸுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்பூன்ல சாப்பிட்டாதான் டீசன்சின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஸ்பூன் பல பேரோட வாய்க்குள்ள போயிட்டு வந்தது. கெட்டு போன கறிய ஃப்ரீசருக்குள்ள வச்சு பல நாட்களா சமைச்சு தர ரெஸ்டாரண்ட்ஸ் மத்தியில அந்த ஸ்பூனை ஒழுங்கா ஸ்டெரிலைஸ் பண்ணாங்கன்றத யாரு கண்டா? உட்டன் ஸ்பூன், பேப்பர் ஸ்பூன் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மள்டே ஒரு ஸ்பூன் இருக்கும் போது எதுக்குங்க இயற்கையை அழிக்கணும்? சாப்பாட்டுல கைய வச்சதும் நம்ம விரல்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் உங்க வயிறுக்கு டைஜஷனுக்கு ரெடி ஆக சொல்லி ஒரு சிக்னல் அனுப்பும். இதே விரல்கள்ல நம்ம உடம்புக்கு தேவையான கோடிக்கணக்கான நல்ல பற்றுயிரிகள் இருக்கு. அது சாப்பாடோட சேர்ந்து நம்ம வயிறுக்குள்ள போகும்போது கட் பாக்டீரியா நல்லா சீராகும். இந்த கட் பாக்டீரியா தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். சாப்பாடை கையால தொட்டு பார்க்கும்போது அதனுடைய தன்மை, வெப்பம், அளவுன்னு பல சிக்னல்ஸ் நம்மளோட மூளைக்குள்ள போகும். இது எல்லாமே உங்களை கவனத்தோட சாப்பிட வைக்கும். ஓவர் ஈட்டிங்கை அவாய்ட் பண்ணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, சோத்துல குழம்ப ஊத்தி கையால நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சு நல்ல ஃபீல் கொடுக்குமா? இல்ல ஸ்பூன்ல நீங்க கிண்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்குமா? இப்படி நல்ல ஃபீலோட சாப்பிடும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் குறைஞ்சு பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது உங்க டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அளவா மனநிறைவோட சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும்னா கையில சாப்பிடுங்க. ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சாப்பிடுங்க. ஸ்பூன்ல சாப்பிட்டாதான் ஹெல்த்தி, டீசன்சி, ஸ்டைல்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க ஹெல்த்தி ஆகுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா எனக்கு DM பண்ணுங்க.